ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 40வது பாடல் பார்க்கலாம். மிக ஆழமான கருத்துடைய பாடல். இந்த பாடல் மூலமாக அருணகிரிநாதர் நாம் முருகனை அவருடைய கதிர்வேலை மனதில் தியானம் செய்து தொடர்ந்து வணங்கும் பொழுது நமது வினை முழுவதுமாக விரட்டி ஓட்டப்படும் என்ற கருத்தை, அந்த செய்தியை நமக்கு இந்த பாடல் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலை பார்க்கலாம். வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே. இந்த பாடலில் முதல்ல இந்த கடைசி 2 வரியை பார்த்துட்டு அதன் பிறகு முதல் 2 வரிக்கு வருவோம். இந்த கடைசி 2 வரியில் முருகன் எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிந்தார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்கெல்லாம் திரிந்தார்னா, வள்ளியம்மா எங்கெல்லாம் அலைந்து திரிந்தாங்களோ அங்கெல்லாம் இவர் திரிஞ்சிருக்கார் வள்ளியம்மையை தேடி. அது என்னென்ன இடம்? 4 இடம் முக்கியமாக. சுனையோடு, அருவித்துறையோடு, பசும் தினையோடு, இதனோடு திரிந்தவனே. இந்த 4 இடங்கள் அவர் திரிஞ்சிருக்கார். வள்ளியம்மா வேடூரத்தில் வளர்ந்ததுனால வேடூரில் இருக்கிற இடங்களில் தானே அந்த மாதிரி திரிஞ்சிருக்க முடியும். அவங்க எங்கே இருப்பாங்க? மலை இருக்கும், பாறை இருக்கும், நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கும். மழை காலத்தில் அந்த மலைகள் இருக்கிறதுனால மலையிலேருந்து தண்ணி அருவியாக கொட்டும். கீழே அங்கங்கே தண்ணி ஊற்றெடுத்து சுனையாக வரும். இந்த ஈரப்பசை நிறைய இருக்கிறதுனால நிறைய மரங்கள் இருக்கும். அங்கே இந்த திணை செடிகளும் இருக்கும். இதுதான் சுனையோடு. அங்கே தண்ணி ஊற்றெடுத்து வருது இல்லையா, சுனையோடு. அருவித்துறையோடு, மலையிலிருந்து அருவிகள் கொட்டும், தண்ணி அருவிகள் கொட்டும். அருவித்துறையோடு, பசும் தினையோடு, அந்த ஈரப்பசை இருக்கிறதுனால நிறைய செடிகள் வளருது. அங்கே அந்த திணை செடியும் வளருது, பசும் தினையோடு. 4வதாக இதனோடு. அதில் இருக்க அந்த நா பார்த்தீங்கன்னா 3 சுழி நா, 2 சுழி நா இல்லை, இதன். இது கிராமத்தில் பயிர் செய்கிறத பார்த்தவங்கலாம், விவசாயம் செய்கிறத பார்த்தவங்களாம் இது புரியும். இந்த வேர்க்கடலை, கம்பு, சோளம் இதெல்லாம் பயிர் செய்யும் பொழுது அதில் இருக்கிற அந்த தானியங்கள் அது அந்த பக்குவ நிலைக்கு, முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வரும்பொழுது அங்கே பக்கத்தில் அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் அதை நாசம் செய்திடும். அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த விவசாயிகள் அந்த இடத்துல மரக்கட்டையை கொண்டு கொஞ்சம் ஒரு உயர்ந்த ஒரு மேடையை அமைப்பாங்க. அந்த மேடை மேலே இருந்து கவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கவுனில் சின்ன 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 கல்லை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீசி 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 எறிவாங்க. அப்போ அந்த கல் தூரம் போய் விழுந்து அங்கே இருக்கிற பறவைகள்லாம் அது விரட்டி அடிச்சிடும். அந்த மேடைக்கு பெயர் தான் பரன். அதுதான் இந்த இதன். 3 சுழினா இருக்கு இல்லையா, இந்த பரன். இந்த 4 இடங்களில் அவர் சுற்றிருக்கார். ஏன்னா வள்ளியம்மா இருந்த இடத்துல இந்த திணைச்செடி இருந்தது, திணைப்புணம் இருந்தது. அந்த திணையை காவல் காக்கிறதுக்கு வள்ளியம்மா போனாங்க. அங்கே அந்த வள்ளியம்மாவும் அந்த கவுனை கொண்டு இந்த கல்லை வச்சு எரிஞ்சு பறவைகளை விரட்டி கொண்டு இருந்தாங்க. ஆகவே அந்த இடத்துல இவர் திரிஞ்சார். ஏன் திரிஞ்சார், இங்கெல்லாம் திரிஞ்சு போனார்? வள்ளியம்மை பக்குவப்பட்டவள். அந்த அம்மாவோட ஆன்மா முழுவதுமாக பக்குவப்படுத்தப்பட்ட ஆன்மா. இந்த ஆசைகள் முழுவதுமாக அறுத்தெறியப்பட்டு முருகனே எல்லாம் என்ற நிலையிலே முருகனையே தியானம் செய்து இருந்தவள் அம்மா வள்ளியம்மா. ஆக பக்குவப்பட்டதுனால அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை சேர்வதற்காக முருகன் இங்கே வள்ளியம்மா எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவர் தேடி தேடி அலைஞ்சி வள்ளியம்மை முடிவில் அணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். ஆக பக்குவப்பட்ட ஆன்மா இருந்தால் அந்த ஆன்மாவை நோக்கி பரம்பொருள் செல்லும். பரம்பொருள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். அப்ப சொல்லியிருக்கார் இல்லையா, அதுபோல அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை தேடி தேடி பரம்பொருள் சென்று தன்னுடன் அணைத்து கொள்ளும். அதுதான் பண்ணியிருக்கார் முருகன். எல்லா இடத்திலும் போய் தேடினார், வள்ளியம்மை தேடி சேர்த்து கொண்டார். வள்ளியம்மையோட ஆன்மா எப்படி பக்குவப்பட்டது? முருகன் நினைத்து 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 பக்குவப்பட்டது. அதனோட குறியீடாக தான் இந்த பரன் மேலே இருந்து வள்ளியம்மா பறவைகளை விரட்டி அடித்தது. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பக்குவப்பட்ட ஆன்மாவை வள்ளியம்மையை தேடி சென்று அணைத்து கொண்டவர் முருகன். இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன கேட்குறார் அருணகிரிநாதர்? வினை ஓட விடும், நாம் செய்திருக்கின்ற வினைகள் இருக்கே, அந்த வினையை
ஓடவிடும், ஓட ஓட விரட்டும் கதிர்வேல், ஒளி வீசுகின்ற வேல், ஞான ஒளி வீசுகின்ற வேல். அந்த வேலை மறவேன், முருகா நான் மறக்க மாட்டேன், எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பேன். சிவபுராணத்துக்குள்ள நம்ம மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சொல்றார். அதுபோல எப்பொழுதுமே கதிர்வேலை, ஞான வேலை நான் மறக்கவே மாட்டேன், எப்பொழுதும் என் மனத்திலே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நினைத்து நான் தியானம் செய்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி ஞான வேலை நினைத்து நான் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காரணத்தினாலே அந்த ஞானம் என்ன பண்ணும்? அந்த ஞான ஒளி எங்கிட்ட இருக்கிற வினையை விரட்டி அடித்து விடும், விரட்டி ஓட்டி விடும், வினையே இருக்காது. இப்போ இந்த நேரத்தில் சென்ற பாடல்ல மாயே ஜனனம் கெடன்ற பாடல்ல மூ ஏடனை என்று முடிந்திடுமோன்னு சொல்லி 3 ஆசையை அறுத்து தள்ளினார் அருணகிரிநாதர். நம்ம பார்த்தோம் அந்த பாடலை. அதே போல அதற்கும் முன்னாடி நம்ம பார்த்த கிரிவாய் விடு பாடல்ல பொறையாம் அறிவால் அறிவாய் அகந்தையேன்னு பார்த்தோம். பூரணமான பொறை என்ற அந்த அறிவினாலே நாம் அகந்தையை அறிந்தெடுகின்றோம். ஆக இந்த மாயை கண்மா ஆணவன்றதுல மாயை தான் ஆசை. இந்த ஆசையும் அகந்தையும் அறுத்தெறியப்பட்டது சென்ற பாடல்களில். மீதி என்ன இருக்கு? கொஞ்சம் வினயம் ஏற்கனவே அறுத்தெறியப்பட்டதுக்கு நிறைய பாடல் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இங்கே எங்கேயும் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. அந்த கொஞ்சம் அங்கேயும் ஒட்டிருக்கின்ற அந்த வினையை முழுவதுமாக ஓடு விடுவதற்கு ஒரே வழி முருகனை தியானம் செய்வது. ஞான வேலை தியானம் செய்யும் பொழுது அந்த கதிர்வேல், அந்த கதிர் ஒளி, அந்த ஞானமாகிய ஒளி, வேல்னால ஞானம் தானே, அந்த ஞான ஒளி நமது வினையை ஓட ஓட விரட்டும். ஆக இதை கொண்டு இந்த மாயை கண்ணும் ஆணவம் 3 முடிஞ்சு போச்சு. இப்போ சென்ற பாடல்லே 3 ஆசைகள். அதுக்கு முன்னாடி கிரீவா என்ற பாடல்ல பொறையாம் அறிவால் அறிவாய் அகந்தை அறியப்பட்டது. இப்பொழுது பாக்கி இருக்கிறது அந்த கொஞ்சம் இருக்கிற ஒட்டி இருக்கின்ற அந்த வினை மட்டும்தான். அந்த வினையை ஓட ஓட விரட்டுகின்றார் அருணகிரிநாதர். முருகப்பெருமானின் கதிர்வேலை, ஞான வேலை எப்பொழுதும் நினைத்து கொண்டு மறவாமல் அதையே தொடர்ந்து தியானம் செய்து இந்த வினை ஓட ஓட விரட்டப்படுகின்றது. அப்படி விரட்டப்பட்டதனால் இப்ப கேட்கிறார், அவர்கிட்ட முருகன் கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மனையோடு தியங்கி மயங்கிடுவோ. முருகா, நான் இப்போ எல்லாமே விரட்டியாச்சு, உங்களுடைய கருணையினாலே அகந்தையை அறிந்தேன், ஆசையை விரட்டினேன், உங்களுடைய வேலை தியானம் செய்து எனது வினையும் விரட்டிவிட்டேன், எல்லாமே போயிடுச்சு என்கிட்ட இருந்து. அப்போ ஆனா மனையோடு தியங்கி மயங்கிடுவோ. இந்த மனையில் சிக்கி நான் மயங்கி கொண்டிருக்கின்றேன். மனைன்னா என்ன? நம்ம வீட்டு மனைன்னு சொல்றோம்ல, வீடு தான். அதாவது வீடும் நாம் வீட்டில் அதை சேர்ந்தவர்களும், மனைவி, மக்கள், நாம் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எல்லாமே அதில் அடங்கி போயிடும். அந்த வீட்டில் நான் இருக்கிறேன். இது ஒன்று. இந்த உலகமாகிய மாயைன்ற இந்த வீட்டில் என்னை நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள். ஏன்? என்னுடைய வினையை கழிப்பதற்காக. 2, அது மட்டும் இல்லாமல் இந்த உடலாகிய வீட்டை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆக இந்த வீட்டில், இந்த மனையில் நான் மயங்கிக் கொண்டிருக்கின்றேன், தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தான் 3 அறுத்துட்டேன் உங்களுடைய கருணையினால. உங்கள் வேலை தியானம் செய்து வினையும் அறுத்து விட்டேனே, நீங்கள் தான் ஓட விட்டுட்டீங்களே. அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் இன்னமும் இந்த வீட்டில் நான் இருந்து நான் கஷ்டப்படணும், இதுலேயே நான் இருக்கிறேன், இங்கிருந்து நான் வெளியே வரலையே அப்படின்னு கேட்குறார். எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்படின்னா நீங்கள் எனக்கு அருள் செய்யணும், அருள் செய்யுங்க முருகா. இதெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். வள்ளியம்மா, அந்த அம்மாவோட ஆன்மா மிகவும் பக்குவப்படுத்தப்பட்ட ஆன்மா நம்ம பார்த்தோம். எப்படி அந்த அம்மாவோட ஆசை, வினை எல்லாமே ஓட ஓட விரட்டப்பட்டது. அதற்கு அறிகுறி, அதை தெரிவிக்கும் வகையில் தான் அந்த பரன் மீது இருந்து திணை புணத்தில் பறவைகளை ஓட்டினாங்க அந்த அம்மா. அவ்வளவு பக்குவப்பட்ட ஆன்மாவை அந்த அம்மா அலைந்த இடங்களில் எல்லாம், அதாவது அந்த அம்மாவனுடைய மனையில் எல்லாம்,
நீங்கள் தேடிச் சென்று அந்த அம்மாவுக்கு அருள் செய்தீர்கள், சேர்த்து கொண்டீர்கள். நானும் உங்களை வணங்கி 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 என்னுடைய வினைகளை எல்லாம் நான் இப்பொழுது ஓட்டிவிட்டேன், உங்கள் கிருபையினால்தான். அப்போ நீங்களும் என் மனையில் வந்து, வள்ளியம்மையோட மனையில் நீங்கள் தேடி சென்றீர்கள், அதேபோல் என் மனையிலும் தேடி வந்து என் மனையில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். வள்ளியம்மை கொண்டது போலவே என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் முருகா என்ற வகையிலே அருணகிரிநாதர் முருகனை வேண்டுகின்றார். மிக முக்கியமான செய்தி இந்த பாடல் என்னன்னா, முருகப்பெருமானின் வேலை நாம் நினைத்து தொடர்ந்து வணங்கும் பொழுது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழன்னு சொல்கிற மாதிரி ஒரு நொடிப்பொழுதும் மறவாமல் முருகன் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கதிர் வேலை, அந்த ஞான வேலை நம் மனதில் வைத்து, வேலும் முருகனும் ஒன்றே தான், யாரை வேணாலும் மனதில் நினச்சிக்கலாம். வேலையோ முருகனையோ நினைத்து கொண்டு அவரை வணங்க வணங்க தியானம் செய்ய செய்ய நமது வினையும் ஓட ஓட விரட்டப்படும். முருகன் வள்ளியம்மை தேடிச் சென்று அந்த அம்மாவை அழைத்து கொண்டது போல நம்மையும் அவருடைய திருவடியில் சேர்த்து கொள்வார். இந்த விஷயத்தில் நமக்கு எந்த விதம் சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு தான் நமக்கு இந்த பாடலாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார். நமக்கு அருணகிரிநாதர் வழியை காமிச்சிருக்கார். அப்படி வணங்குவது நம்ம இந்த காலத்தில் நம்ம கூட சாதாரண மக்களுக்கு அவ்வளோ எளிமையா அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஞானிகள் கிடையாது. அருணகிரிநாதர் போன்றோ பாம்பன் சாமிகள் போன்றோ அந்த மாதிரி நம்ம ஞானிகள் கிடையாது, நம்மளாம் சாதாரண மக்கள். ஆனால் நமக்கு வழி இருக்குது. நடக்கும்போது போகும்போது வரும்போது எங்கெங்கே போகும்போது மனசில் நினச்சிக்கலாமே. அந்த வேல் கொண்ட இருக்கிற திருநாமங்களை, 3 திருநாமங்களை, கதிர்வேலா, வடிவேலா, கார்த்திகேயா, கடம்பா, இடும்பா, இந்த வேலை கொண்டிருக்கின்ற அந்த திருநாமங்களை வடிவேலா, கார்த்திகேயா, கடம்பா, இடும்பா, மால்மருகா, அந்த மாதிரி நம்ம நினச்சி அவருடைய நினைத்து கொண்டே இருந்துமேயானால் அந்த முருகன் நமக்கும் அருள் செய்வான். வேலை மறவாமல் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்து அதையே தியானம் செய்வதே நமக்கு ஒரு வேலையாக கருதி அதை நினைத்து கொண்டே இருந்தோமேயானால் நாமும் இந்த வினையை விரட்டி விடுவோம், முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பாடலை மறுபடியும் பார்க்கலாமா? வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாம உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.